அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல், அல்சர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் சந்திச்சுட்ருக்காங்க. இது எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் காரம், உப்பு, புளிப்பு இது 3 சேர்ந்து அதிகமாக இருக்கிற உணவு எடுத்திருந்தால் அந்த டைமில் வந்து நமக்கு நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்கும், இல்லை புளிச்ச ஏப்பம் வர மாதிரி இருக்கும், இல்லை வந்து புளிச்ச ஏப்பத்தோட வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஓவராக வெயிட் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே தூங்கிடுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டாகும். ஸோ அந்த அசிடிட்டி ப்ராப்ளமை போக்குறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்டாசிட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளது வந்து அட்வான்ஸ் ஆயுர்வேத ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஆன்டாசிட் டேப்லெட்டில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னா நிஷோத் அப்படிங்கிற இந்தியன் ஜிலாப்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் இதில் ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெருநெல்லிக்காய், அதே மாதிரி முக்தா பீஷ்டேங்கிற சூரணம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை ஓரங்களில் வளரக்கூடிய ஒரு காரம் தன்மையோடு இருக்கிற ஒரு தாவரம், அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உப்பு வகை சார்ந்தது. ஸோ அதை வந்து சாஜி கஷார்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதில் மெயினாக கலந்துருக்காங்க. இதெல்லாம் கலந்து நமக்கு ஆன்டாசிட் டேப்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த அமிலத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டொமக்கு எரிச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காரம், உப்பு, புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இந்த மாதிரியான பொருளெல்லாம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜஸ்ட் அந்த புளிச்ச ஏப்பம் மாதிரி வருது அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் எக்ஸசைஸோ அந்த மாதிரியும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி புளிச்ச ஏப்பமாக வருது, இல்லை வந்து வயிறு எரியுது அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பிடாமல் இருந்ததுன்னா அது மேலும் தான் பிரச்சனையை உண்டாக்கும். அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்னா கொஞ்சமாவது சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் பசிக்கு சாப்பிடல, ருசிக்கு சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த வயிறுக்கு வந்து அந்த எரிச்சலை கம்மி பண்ணுற அளவுக்கு ஒரு தயிர் சாதம், பால் சாதம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்க டைமில் நம்மளோட ஆன்டாசிட் டேப்லெட்டை ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. இன்னொரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம் நம்மளோட ஆன்டாசிட் டேப்லெட்டை. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு உப்புசமாக இருக்குது, கேஸ்ட்ரிக் பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தரும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2-3 தடவை யூசேஜ்லேயே வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.